கடலூர் மாவட்டம் வடலூர் சத்திய ஞான சபையில் உள்ள பெருவெளியில் வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்க அப்பகுதியினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஸ்ரீதர். ஸ்ரீதர், சர்வதேச மையம் அமைக்கிறதுக்கான நோக்கம் என்ன? மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்க என்ன காரணம்? வள்ளலார் நிறுவிய சத்திய ஞான சபை சுத்தி கிட்டத்தட்ட 80 காணி 1867ஆம் ஆண்டு பார்வதிபுரம் கிராம மக்கள் கொடுத்துள்ளார்கள். இது குறிப்பாக பெருவெளி என்று சொல்லப்படுகிறது. இந்த திறந்த வெளி இந்த இடத்தை பொதுமக்கள் செல்வதற்காக கொடுக்கப்பட்ட இந்த இடம் சில ஆக்கிரமிப்புகள் தற்போது இருக்கிறது. அந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றப்பட்டு ஒட்டுமொத்தமாக பாதுகாக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை எழுந்து வந்த வேளையில் தற்போது தமிழக அரசு இந்த பெருவெளி இடத்தில் சர்வதேச மையம் 100 கோடி ரூபாய் செலவில் கட்ட திட்டமிட்டு அறிவிப்பு வெளியிட்டதிலிருந்து தொடர்ந்து எதிர்ப்பு குரல் என்பது இருக்கிறது. இந்த பெருவெளி இடத்தை கட்டாயம் கட்டிடங்கள் கட்டுவதற்காக பயன்படுத்தக்கூடாது. சர்வதேச மையத்தை வேற எங்கே வேண்டுமானாலும் கட்டிக்கொள்ளலாம். ஆனால் வள்ளலார் சத்திய ஞான சபையை அந்த பெருவெளி இடத்தில் கட்டக்கூடாது என தொடர்ந்து எதிர்ப்பு குரல் ஈடுபட்டு வருகிறார்கள். அது மட்டுமில்லாமல் எதிர்கட்சியான அதிமுகவும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து, நேற்று பாட்டாளி மக்கள் கட்சியும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து, குறிப்பாக இன்று காணொலி காட்சி மூலமாக தமிழக முதல்வர் இதுக்கு அடிக்கல் நாட்டதாக திட்டமிட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் தற்போது அது ஆஃப்லைனாக மாற்றப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. அறநிலையத்துறை அதிகாரிகள் வெளிப்படையாக எந்த விதமான முழுமையான தகவலும் தெரிவிக்கப்படவில்லை. இந்நிலையில் தான் பாட்டாளி மக்கள் கட்சியினர் தற்போது அந்த இடத்தை அடிக்கல் நாட்டும் இந்த நிகழ்ச்சியை முற்றுகையிட்டு தடுக்க போகிறோம் என்று நேற்று அறிவித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் தற்போது இங்கே 1000க்கும் மேற்பட்டோர் வந்த காரணத்தினால் போலீசாரும் 1000 பேருக்கு இங்கு குவிக்கப்பட்டு அவர்களை தடுத்து 4 முனை சாலையிலே தடுத்து நிறுத்தியிருக்கிறார்கள். இதனால் இந்த இடத்தில் என்ன அடுத்த நிகழ்வு நடைபெற போகிறது என்று ஒரு பதட்டமான சூழல் தான் உள்ளது. காவல்துறை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு அனுமதி இல்லை. அது குறிப்பாக இந்த அடிக்கல் நாட்டு விழா நடைபெறும் இடத்திற்கு அனுமதி இல்லை என்று தெரிவித்து விட்டார்கள். அதே சமயத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியினர் இங்கே தொடர்ந்து குவிந்து வருகிறார்கள். இதனால் இந்த 4 முனை சாலை தொடர்ந்து பதட்டமாக இருக்குது. இவர்கள் வைக்கும் கோரிக்கை, அந்த பெருவெளி இடத்தை ஆக்கிரமித்து கட்டடம் கட்டினால் அது வள்ளலாருக்கு எதிரானது, எங்களுக்கு எதிரானது அல்ல, எந்த கட்சிக்கும் எதிரானது அல்ல, வள்ளலாருக்கு எதிரானது. வள்ளலாருக்கு எதிரான ஒரு விஷயத்தை தமிழக அரசு செய்யக்கூடாது என்ற ஒரு கோரிக்கை வைத்து தற்போது இங்கே குவிந்து வருகிறார்கள். இதனால் கடலூர் மாவட்ட எஸ்பி ராஜாராம் தலைமையில் போலீசார் அதிக அளவு குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். வஜ்ரா வாகனம் இங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அவர்களை கைது செய்ய பேருந்துகள் கொண்டு நிறுத்தப்பட்ட காரணத்தால் ஒரு பதட்டமான சூழல் வடலூர் பகுதியில் நிலவுகிறது. தொடர்ந்து இதற்கான பல்வேறு விதமான அமைப்புகளும் இங்கு கண்டு கொண்டிருக்கிற காரணத்தால் கூட்டம் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. விவரங்களை கொடுத்தமைக்கு நன்றி ஸ்ரீதர்.